வணக்கம். ஷாலினி செய்திகளுக்காக ஆனந்தி. தலைப்புச் செய்திகள். 7 பேரை விடுதலை செய்யும் முடிவுக்கு இடைக்கால தடை. மத்திய அரசின் மனுவை ஏற்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையாவதில் சிக்கல். பதில் மனு தாக்கல் செய்ய தயாராகிறது தமிழக அரசு. மாநிலங்களவையிலும் தெலுங்கானா மசோதா தாக்கல். சீமாந்திரா உறுப்பினர்களின் கடும் அமளியால் அவை ஒத்திவைப்பு. தமிழகத்தில் குற்றங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்கம். துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலையை தொடங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்ட பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேர் மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நளினி உள்ளிட்ட 4 பேரை விடுதலை செய்யும் தமிழக அரசின் முடிவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் ஆகிய 7 பேரை விடுதலை செய்வதாக சட்டசபையில் முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று அறிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசு 3 நாட்களில் பதிலளிக்க வேண்டும், இல்லையெனில் அவர்களை தமிழக அரசே விடுதலை செய்யும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். ஆனால் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கட்சி தமிழக அரசின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் முருகன் உள்ளிட்ட 7 பேர் மீது அடுத்தடுத்து காட்டப்பட்டுள்ள கருணை முடிவுகளை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்ல முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 2 மறு ஆய்வு மனுக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் அந்த மனுக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலாவது மறு ஆய்வு மனுவில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் மூவருக்கும் வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்ததை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. மற்றொரு மனுவில் 7 பேரையும் தமிழக அரசு விடுதலை செய்வதற்கு தடை விதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை உடனடியாக விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு 7 பேரை விடுதலை செய்யும் தமிழக அரசின் முடிவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் 7 பேரையும் விடுதலை செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் எந்த நடைமுறைப்படி விடுதலை செய்ய முடிவு எடுக்கப்பட்டது என்பது குறித்த விளக்கம் அளிக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்குள் தமிழக அரசு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு ஆணை பிறப்பித்துள்ளது. இது குறித்து ஓரிரு நாட்களில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முருகன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யும் தமிழக அரசின் முடிவு நீதித்துறைக்கு எதிரானது என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு எடுத்துள்ள முடிவு நீதித்துறை நெறிமுறைகளுக்கு எதிரானது என்றும் எந்த ஒரு அரசும் எந்த ஒரு கட்சியும் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் முயற்சியில் மென்மையான போக்கை கடைபிடிக்க கூடாது என்றும் பிரதமர் கருத்து தெரிவித்துள்ளார். 7 பேரை விடுவிக்கும் முடிவு என்பது சட்டப்படி செல்லாது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மன்மோகன் சிங், ராஜீவ் கொலை சம்பவம் என்பது இந்தியாவின் ஆன்மா மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். சென்னையில் மின் விநியோகத்தை சீரமைக்க 41 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் இன்று கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், சென்னை நகரில் சீரான மின் விநியோகம் நடைபெறுவதாக 41 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இதற்காக 2963 கோடி ரூபாய் செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இதேபோல் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை விடுவது குறித்து உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு பேருந்துகள் தேவை என்றாலும் அது குறித்து உரிய ஆய்வு செய்து பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். மாநிலங்களவையில் தெலுங்கானா மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் சிண்டே தாக்கல் செய்தார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தெலுங்கானா பிரச்சனையால் தொடர்ந்து முடங்கி வருகிறது. ஆனால் நேற்று முன்தினம் கடும் அமளிக்கிடையே தெலுங்கானா மசோதா நிறைவேற்றப்பட்டது. இன்று காலை மக்களவை கூடியதும் மீண்டும் ஆந்திர எம்பிக்கள் தெலுங்கானா மசோதாவை எதிர்த்து கோஷமிட்டனர். ஆந்திராவை பிரிக்க கூடாது என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். ராஜீவ் கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் 7 பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதை எதிர்த்தும் சில எம்பிக்கள் கோஷம் எழுப்பினார்கள். இதையடுத்து சபை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது.
இதேபோல் மாநிலங்களவையில் தெலுங்கானா விவகாரத்தால் அமளி ஏற்பட்டு பகல் 12 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகலில் தெலுங்கானா மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் சிண்டே தாக்கல் செய்தார். அப்போது உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. There are rules. Everybody knows about a bill. First general discussion. After that only amendments. Unless legally, constitutionally it is allowed. How can we do, sir? What is the use of the general discussion? Now, what is the name? Sir, save democracy. Venkaiah Naidu. Sir, save democracy. See, restore democracy. Mr. Chowdhury, honorable members. Now, please, let me say. Allow me once. My request. Mera request. 1 minute. Allow me 1 minute. My request. தமிழகத்தில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று சட்டசபையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சட்டசபையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த முதலமைச்சர் ஜெயலலிதா இந்தியாவில் தமிழகத்தில்தான் குற்றங்கள் குறைவு என்று விளக்கம் அளித்துள்ளார். பிற மாநிலங்களில் உள்ள குற்ற நிகழ்வுகளை விட இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் குற்றங்களின் நிகழ்வு மிகவும் குறைவாக உள்ளது என்பதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டினேன். அதையெல்லாம் சொன்ன பிறகு கூட அதை சிந்தையில் கொள்ளாமல் குற்றச்சாட்டாகவே சொல்லிக் கொண்டிருந்தால் அதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு ஆற்றிய உரையின் பிரதிகள் இன்றைக்கு அனைத்து உறுப்பினர்களின் மேஜைகளிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உரையை படித்து பார்த்தாலே மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு வேண்டிய பதில்கள் அதிலேயே இருக்கும். இதை சொன்ன பிறகு கூட செங்கல்பட்டில் இத்தனை கொலைகள் நடந்தன, இன்னொரு ஊரில் இத்தனை குற்றங்கள் நிகழ்ந்தன என்றால் குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. குற்றங்களின் எண்ணிக்கை என்ன, விகிதாச்சாரம் என்ன என்பதைத்தான் பார்க்க வேண்டும். குற்றங்கள் நிகழ்ந்து காவல்துறை, இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லையா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த குற்ற நிகழ்விலாவது நடவடிக்கை இல்லை என்பதை ஆதாரங்களுடன் நிரூபித்தால் தேவையான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும். சென்னையில் துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மதுரவாயிலில் இருந்து துறைமுகத்துக்கு உயர்த்தப்பட்ட மேம்பால திட்டத்தை தேசிய நெடுஞ்சாலைத்துறை 1500 கோடி ரூபாய் செலவில் மேற்கொண்டது. இந்த பணி 2009ஆம் ஆண்டு முதல் தொடங்கப்பட்டு இதுவரை 900 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து கூவத்துக்கு நடுவில் ராட்சத மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து இத்திட்டத்திற்கு தமிழக அரசு இடைக்கால தடை விதித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் வழக்கு தொடர்ந்தார். மேலும் சில பொதுநல மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து இன்று தீர்ப்பளித்தனர். அதில் மதுரவாயல் சென்னை துறைமுகம் இடையேயான மேம்பால திட்ட பணிக்கு தடை விதித்து தமிழக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் 2012ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதாக தெரிவித்தனர். இந்த உத்தரவாதம் மீறப்படுகிறதா என்பதை தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் இந்த மேம்பால திட்டப்பணியை தேசிய நெடுஞ்சாலைத்துறை உடனே மேற்கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த திட்டப்பணிக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆந்திராவில் இருந்து தெலுங்கானாவை பிரித்து புதிய மாநிலம் உருவாக்கும் மசோதா மக்களவையில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர முதலமைச்சர் பதவியில் இருந்து கிரண்குமார் ரெட்டி நேற்று ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் ஆந்திராவில் சட்டசபை பதவிக்காலம் விரைவில் முடிய உள்ளது. எனவே புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய காங்கிரஸ் மேலிடம் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் முழு அடைப்பு போராட்டம் நீடிப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆந்திராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வர ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஆளுநர் நரசிம்மன் பரிந்துரை செய்த பிறகு இதற்கான அறிவிப்பை வெளியிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார் பண்ருட்டி ராமச்சந்திரன். சென்னை எண்ணூர் துறைமுகத்துக்கு காமராஜர் பெயர். விவரம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.